போட்டோல இருக்கார்ல இவரு வந்துட்டு என்கிட்ட 1v10 செஸ் மேட்ச் கேட்டிருந்தாரு. நம்ம தான் எல்லா ஊருக்கும் போயிட்டு சுத்திட்டு மேட்ச் விளையாண்டு இருக்கோம்ல. சரி எந்த ஊர் ப்ரோ அப்படின்னு கேட்டேன். பூனே. இங்க இருந்து 1100 கிலோமீட்டர் போனேன். பூனேக்கு போனேன். பூனே பூனே போனேன். எப்படி நல்லா இல்ல ரைமினா இருக்குன்னு ஃபிளைட்லாம் முடிச்சு கோயம்புத்தூர்ல இருந்து பூனேக்கு போயிட்டேன். ஆனா டிக்கெட்லாம் வேற ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணாரு. அது வேற கதை, அப்புறம் சொல்றேன். போயிட்டு லொகேஷன் எங்கன்னு கேட்டு லொகேஷனுக்கு போனா அது ஒரு டர்ஃப்ல என்னடா செஸ் மேட்ச் விளையாடுறது அப்படின்னு பார்த்தா உள்ள விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஃபுட்பாலும் கிரிக்கெட் வச்சு கேரம் போர்டும் பார்த்தேன். பக்கத்துலயே ஒரு பார்க்கிங் இருந்தது. அங்கேயே ஒரு வண்டியை குறுக்க நிப்பாட்டி போட்டு வண்டி மேல உட்காந்துட்டு போர்டை விரிச்சு செஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். என்ன கூப்பிட்டு இருந்தால ஒரு நண்பர், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வடக்கன்ஸா இருக்காங்க. சரிட்டு வரிசையா விளையாண்டோம். நான் ஒரு 5-6 பேர் கூட விளையாண்டேன். எல்லாரு கூடயும் ஆல்மோஸ்ட் டக்குனே மேட்ச் முடிஞ்சிருச்சு. விளையாண்டு ஜெயிச்சிட்டேன். என்ன கூப்பிட்டவரும் வந்து விளையாண்டாரு. அவரு ஓரளவுக்கு டீசெண்டா விளையாண்டாரு. மேட்ச் முடிஞ்சு டைம் வேற ஒரு 12 இருக்கும். லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. கிளம்புறான்னு போறப்பதான் கரெக்டா ஒருத்தர் என்ட்ரி கொடுக்குறாரு. வாங்க ப்ரோ கடைசியா ஒரு மேட்ச் போடலாம் அப்படின்னாரு. நானும் பார்த்தேன். சரி ஒரு மேட்ச் தானே அப்படின்னு போட்டேன். நான் பண்ண தப்பே அதான் தெரியுமா, வின்னிங் ஸ்ட்ரீக்ல வேற போயிட்டு இருக்கலாம். அவர் வந்து விளையாட ஆரம்பிச்சோட ரொம்ப கேஷுவல் ஆட ஆரம்பிச்சிட்டேன். தெனாவட்டா திமுரா நம்ம தான் அப்படின்ட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ரீசெண்டா தான் விளையாண்டுட்டு இருந்தேன். பொசிஷன் கூட காட்டுறேன் பாருங்களேன். இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன், நான் போர்டே பார்க்கல. ரொம்ப அசால்ட்டா போன் நோண்டிக்கிட்டு மேல கீழெல்லாம் பார்த்துட்டு நான் பாட்டு கண்டுக்காம ஒரு மூவ் வைக்கிறேன். ஒரு செக்க போறாரு. கிங்கா குயினான் ஆயிடுச்சு. கிங்க நகர்த்தியே ஆகணும். குயின் அடிச்சிட்டு போச்சு. குயின் போச்சு. 99% ஜெயிக்க சான்ஸே கிடையாது. இதை ரெக்கார்ட் பண்ணி வேற 1 மாசம் ஆகுது. அந்த டைம்ல தான் இந்த டான்ஸ் சேலஞ்ச் வேற போயிட்டு இருக்கு. தோக்குறவங்க எல்லாம் டான்ஸ் ஆடணும்ட்டு அவரு அப்படியே ஜாலி ஆயிட்டாரு. நீ செத்தடா மவனே அப்படின்ட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணி சிக்னல் கொடுக்குறப்ப மூடி வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் விளையாண்டுப்போம் ப்ரோ. அப்படியே தான் இருந்தேன். கண்ணை எங்கேயுமே நகத்திலே பயங்கரமா கால்குலேஷன் எல்லாம் போட்டு அப்படி இப்படி ஏமாத்தி இருக்கிற பீஸ் ஃபுல்லாத்தி கொண்டு வந்து ஜெயிச்சிட்டேன். அப்புறம் ஆனந்த் சார் சைன் பண்ண போர்டை எடுத்துட்டு வந்து இந்த கேங் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பேஸ் ஆயிட்டேன். இனிமே நல்ல பிளேயர் கூட எல்லாம் விளையாடக்கூடாது. தோத்துரும் போல.